வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்கன்னா திடீர்னுட்டு நம்ம பருப்பை ஊற வச்சு நம்ம ஒரு வடை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா பருப்பை ஊற வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அவசர வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அவசர வடைக்கு தேவையான பொருட்கள்: ரவை 100 கிராம், பச்சரிசி மாவு 100 கிராம், கடலை மாவு 2 ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், முந்திரி ஒரு 10 முந்திரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் இதுக்கு கட் பண்ணணும். இதே மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணணும். மைதா 100 கிராம், நெய் 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி போட்டுடலாம். அடுத்து கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய். இப்போ நம்ம இந்த வடைக்கு தேவையான அளவு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு சும்மா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பாருங்கள், இந்த வடையில் கொஞ்சம் மாவு பிணையிறது மட்டும்தான் பக்குவமாக பிணையணும். இப்போ இந்த நெய் இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தில் நெய்யை போட்டுக்கலாம். இப்போ நம்ம முதல்ல ரவை போட்டுக்கலாம். ரவையை போட்டு ஒரு பிணைஞ்சிடலாம். இப்போது கடலை மாவு, பச்சரிசி மாவு, மைதா, முந்திரி இதெல்லாம் போட்டு பிணைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிணைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக மாவு பிணைஞ்சிக்கணும். நல்லா இந்த அளவுக்கு உருண்டை இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எதில் தட்ட போகிறோன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு கிண்ணம், இது மேலே வாழை இலை, அப்படி இல்லை வாழை இலை இல்லை அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ரவுண்டான பாத்திரம், அடியில் ரவுண்டாக இருக்கணும். இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது மேலே கொஞ்சம் வாழை இலை ஒன்று வச்சுருங்க. வாழை இலை இல்லைன்னா அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு கூட தட்டலாம். ஆனால் வாழை இலையில் தட்டினீங்கன்னா சூப்பராக வரும். இந்த மாதிரி தடவிடுங்க. இந்த மாதிரி எந்த கப்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே ரவுண்டாக நல்லா இந்த மாதிரி மெலிசாக நல்லா தட்டிடுங்க. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு இந்த வடையை செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி நம்ம 2-3 கூட போட்டு எடுக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா காய விடலாம். பாருங்கள், இந்த வடை இந்த மாதிரி அது கொஞ்சம் மேலே வந்தோடனே அடுத்தது போடுவோம். இந்த மாவு ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம பிணைஞ்ச உடனே அப்படியே வடை போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு இதை பொரித்து எடுத்துருங்க. சூப்பராக மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடை டேஸ்ட்டு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு சுவையான அவசர வடை ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் இப்படி நீட்டாக வெட்டுறது தான் ஒரு அழகு கொடுக்கும். பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம வடை போட்ட அவசர வடை போட்ட அதே மாவு தான். அந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், கடலை மாவு போட்டிருக்கேன். இப்போ இதை பகோடாவாக நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி போதும். நம்ம வேணும்னா அப்புறம் தொளிச்சு பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பகோடாவை நம்ம போட ஆரம்பிக்கலாம்.
இந்த வடை மாவில் இந்த மாதிரி பக்கோடாவும் போடலாம், வடையும் போடலாம். நம்ம அவசரத்துக்கு வந்து இந்த 2 ஐட்டமும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயம், மைதா, பச்சரிசி மாவு, ரவை இதெல்லாம் எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், திடீர் கெஸ்ட்டு வந்துட்டா இந்த மாதிரி வடை போட்டு கொடுக்கலாம். இந்த வடையை நீங்கள் இவ்வளோ பெருசு தட்டணும்னு அவசியம் இல்லை. சின்ன சைஸாக கூட நீங்கள் தட்டிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது புதுசாக ஒரு பக்கோடா பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கோடாவை செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்தால் போதும், எடுத்துடலாம். பாருங்கள், ஒரே பொருளை வச்சு இப்போ நான் 2 ஐட்டம் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அவசர வடை, இன்னொன்று வந்து பக்கோடா. இந்த பக்கோடாக்கு நம்ம இப்போ வடைக்கு என்ன அளவு எடுத்தோமோ எல்லாமே அதே அளவு. கடலை மாவு மட்டும் இந்த பக்கோடாக்கு கொஞ்சம் கூட போடணும். பாருங்கள், அவசர வடை, பக்கோடா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.